இன்றைக்கி நம்ம ஒரு ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆஸ்பராகஸ் யூஸ் பண்ணி. ஆஸ்பராகஸ் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ், நம்ம இந்தியன் ரெசிபிஸே நிறையா பண்ணலாம். பீன்ஸ் காய் வச்சு நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே ஆஸ்பராகஸ் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஆம்லெட் நான் ட்ரை பண்ண போகிறேன். நிச்சயமாக அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கு தேவையாக வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, 2-3 பல் பூண்டு, ஆஸ்பராகஸை க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, 2 முட்டை, அப்புறம் கொஞ்சோண்டு பட்டர். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு பட்டரை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே பண்ணுங்கள், இல்லைனா பட்டர் கருகி போயிடும். பட்டர் பாதி மெல்ட் ஆன உடனே அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆஸ்பராகஸையும் சேர்த்துக்குவோம். ஆஸ்பராகஸ் கட் பண்ணும்போது அடிக்காம்பு உடைச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள், இல்லைனா கீழே வந்து அது நார் மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ்பராகஸையும் நல்லா வதக்கணும். உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா மீடியம் ஹீட்டில் இப்படியே வதக்கிக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் தண்ணி தெளித்து குக் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, ஆஸ்பராகஸ் இதெல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டையை வந்து பீட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம இங்கே வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ மொத்தத்தில் உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த அடித்த முட்டையை ஊற்றுனதுக்கப்புறமா கீழே இருக்கிற இந்த ஆஸ்பராகஸை வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆம்லெட் சாப்பிடும்போது எல்லா பக்கத்துலேயும் வந்து அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். ஆம்லெட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இது வந்து அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சுடுங்க. மீடியம் ஹீட்டில் நம்ம குக் பண்ணதுனால இப்போ கீழே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு, மேலே வந்து இன்னும் ஹாஃப் குக்டாக இருக்குது. ஹாஃப் பாயில் பிடிக்கிறவங்க இது இப்படியே சாப்பிட்லாம், பட் எனக்கு அது பிடிக்காது. ஸோ நான் இதை வந்து ஃப்ளிப் பண்ணணும். இப்போ இந்த ஆம்லெட் வந்து நம்ம நார்மலாக தோசை கரண்டியில் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது நடுவில் உங்களுக்கு காய் இருக்குது இல்லையா, ஸோ நீங்கள் இப்படி தூக்குனீங்கன்னா அது வந்து பிரேக் ஆகிடும். அதனால சிம்பிள் மெத்தட், மேலே ஒரு தட்டு வச்சு அந்த பேனோட அப்படியே ஃப்ளிப் பண்ணிங்கன்னா தட்டுக்கு வந்துடும். மறுபடியும் தட்டில் இருந்து இந்த பேனுக்கு இன்னொரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஸ்பானிஷ் ஆம்லெட்னு ஒரு ரெசிபி போட்டிருப்பேன், அதில் இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். அந்த தோசை கரண்டியை வச்சு ஃப்ளிப் பண்ணாமல் தட்டு வச்சு எப்படி ஃப்ளிப் பண்ணுறதுன்னு. ஸோ இதை ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். நார்மலாக எக் ஆம்லெட் தான், அதுவும் பர்டிகுலராக இந்த டயட்டில், இந்த LCHF, பேலியோ, கீட்டோ இந்த டயட்லலாம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெரும்பாலும் நம்ம எக் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே அந்த வேக வச்ச முட்டை, அந்த பிளெயின் ஆம்லெட் சாப்பிட்றதுக்கு இது மாதிரிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்கோட காய்கறியும் சேர்த்த மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பராகஸ் ஆம்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஹேம்ஸ் லாபி சேனல், ஹேம்ஸ் லாபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.